السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا. أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم: يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. وقال نبينا صلى الله عليه وسلم: من فطر صائما كان له مثل أجره أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்குரிய மேலான பெரியோர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய அளப்பெரும் அருளின் காரணமாக புனிதமான இந்த ரமதானுடைய மாதத்தை அடைந்து நல்ல அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியவான்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கியிருக்கின்றான். இன்னும் அதிகமாக எந்த முறையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டினார்களோ, சஹாபா பெருமக்கள் அதனை எடுத்து நடந்தார்களோ, அதே முறையில் நம்மையும் அடிபிறராது வாழ அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. கண்ணியத்திற்குரிய மேலான பெரியோர்களே, புனிதமான இந்த மாதத்தை அடைந்தும் இன்னும் எத்தனையோ மக்கள் இந்த மாதத்தின் மகிமைகளை விளங்காமல், மாதத்தில் சொல்லப்பட்ட நல் அமல்களிலே குறைவு செய்பவர்களாக இன்னும் எவ்வளவோ மக்கள் இருப்பதை பார்க்கும் பொழுது உண்மையில் தாங்க முடியாத ஒரு கவலை ஏற்படுகிறது. ஒவ்வொரு ஈமான்தாரிக்கும் இந்த கவலை உண்டாக வேண்டும். நாடு சென்று கொண்டிருக்கக்கூடிய திசை எதை நோக்கி இருக்கின்றது என்பதை எல்லாம் நாம் அறிகின்றோம். சர்வதேச அளவிலும் கூட முஸ்லிம்கள் எவ்வளவெல்லாம் சிரமப்படுகின்றார்கள், பாடுபடுத்தப்படுகிறார்கள் என்பதை எல்லாம் நாம் அறிந்திருக்கின்றோம். குறைந்தபட்சம் இந்த மாதத்திலாவது நாம் அல்லாஹ்விடம் எந்த அளவு முன்னோக்க வேண்டுமோ, நம்முடைய கவனங்களை திருப்ப வேண்டுமோ, அல்லாஹ்விடம் பணிந்து உருகி நம்முடைய தேவைகளை கேட்டு பெற வேண்டுமோ, அப்படிப்பட்ட ஒரு மாதத்தை அடைந்தும் கூட நாம் அல்லாஹ்விடம் கேட்டு பெறாதவர்களாக இன்னமும் இருக்கிறோம் என்று சொன்னால் உண்மையில் மிக மிக கவலைப்பட வேண்டிய ஒரு காலம்தான். அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட அந்த மக்களுக்கும் நல்புத்தியை அல்லாஹ் வழங்குவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒவ்வொரு முஸ்லிமும் ஈமான்தாரியும் தான் இந்த ஷரியத் பிரகாரம் நடப்பதோடு இந்த தீனுடைய நலவான விஷயங்களின் பக்கம் உம்மத்தை அழைப்பது நம்முடைய ஒரு கடமையாக இருக்கின்றது. ஒரு இடத்திலே பகிரங்கமாக ஒரு பாவம் நடக்கிறது என்று சொன்னால் அதை நாம் கண்மூடித்தனமாக, கண்ணை மூடியவர்களாக நாம் அதனை கடந்து சென்று விட்டால் நாளை அல்லாஹ்விடமிருந்து ஒரு பிடி வருகிறது, அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், ஒரு வேதனை வருகிறது என்று சொன்னால் அது எல்லோருக்கும் சேர்ந்துதான் வரும். எனவே பரவலான முறையில் நடக்கக்கூடிய மார்க்கத்திற்கு புறம்பான விஷயங்களை நம்முடைய சக்திக்கு உட்பட்ட அளவு நாம் தடுப்பதிலே கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தாலா இஸ்லாத்தினுடைய 50 கடமைகளில் தொழுகை அல்லாஹுடைய அச்சத்தின் வெளிப்பாடாக இருக்கின்றது. நோன்பு அல்லாஹுடைய பிரியத்தின் வெளிப்பாடாக இருக்கின்றது. உலமாக்கள் எழுதியிருக்கின்றார்கள், ஒருவன் தொழுகிறான் என்று சொன்னால் உண்மையில் அவன் அல்லாஹ்வை அஞ்சி நிற்கின்றான் என்பதனுடைய அடையாளம் தான் அந்த தொழுகை. ஆனால் நோன்பு இருக்கின்றதே, இது அல்லாஹுடைய
அன்பின் வெளிப்பாடு. இயல்பான காலங்களிலே நாம் எதனை சாப்பிட்டுக் கொண்டிருந்தோமோ, நாம் சாதாரணமாக குடித்துக் கொண்டிருந்தோம், தாகம் தீர்ந்து கொண்டிருந்தோம், அப்படிப்பட்ட ஹலாலான விஷயங்களை கூட அல்லாஹ்வுக்காக இந்த ரமலானிலே நாம் விட்டு விடுகின்றோம். இது உண்மையில் நாம் அல்லாஹ்வின் வைத்திருக்கக்கூடிய ஒரு அன்பினுடைய ஒரு வெளிப்பாடாக நாம் இதனை ஆக்கிக் கொள்ள வேண்டும். எனவே நோன்பினுடைய அனைத்து காரியங்களையும் அல்லாஹும் அவனுடைய தூதரும் நமக்கு எப்படி வழிகாட்டினார்களோ அதன் பிரகாரம் நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். நோன்பினுடைய தொடக்கம் சஹர் செய்வதில் ஆரம்பிக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தஸஹரு, நீங்கள் சஹர் உணவு அருந்துங்கள், ஃபஇன்ன ஃபீஹி பரக்கத்த, அதில் பரக்கத் இருக்கிறது என்பதாக சொன்னார். எனவே விளங்காத சில மக்கள் இரவு நேரங்களிலேயே சாப்பிட்டு விட்டு சஹர் நேரத்திலே எழுந்திருப்பதனுடைய அந்த சிரமத்தை தாங்குவதற்காக, தாங்கிக் கொள்ள முடியாதவர்களாக இரவு நேரத்திலேயே சாப்பிட்டு விட்டு நியத் வைத்து படுத்து விடுகிறார்கள். இது எங்கோ நடக்கின்றது என்பதாக நாம் இருந்துவிடக்கூடாது. நமக்கு தெரிந்த வட்டாரங்களிலே அது போன்று யாரேனும் செய்தால் அவர்களை அழைத்து கண்ணியமான முறையில் அவர்களுக்கு சொல்ல வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், சஹர் நேர உணவிலே உங்களுக்கு பரக்கத் இருக்கிறது என்பதாக. அதே போன்று சஹர் எவ்வளவு நேரம் செய்ய வேண்டும், எப்படி இரவிலே சாப்பிட்டு விடுவது சஹராக ஆகாதோ அதே போன்றுதான் சுபுஹு உதயமானது நேரத்திலே ஒருவர் சஹர் சாப்பிடுகிறேன் என்று சொன்னால் அதுவும் சஹராக ஆகாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வடமை எப்படி இருந்தது என்பதாக ஹஜ்ரத் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது. சொன்னார்கள், நாங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் சஹர் சாப்பிட்டு விட்டு சுபுஹ் தொழுகைக்காக நாங்கள் செல்லக்கூடிய அந்த நேரத்திற்கும் இடைப்பட்ட நேரம் சுமார் 50 ஆயத்துகள் ஓதும் அளவுக்கு இடைவெளி இருக்கும் என்று சொன்னார். உலமாக்கள் விளக்கம் சொல்கின்றார்கள், ஏறத்தாழ ஒரு 15 நிமிடங்கள் இடைவெளி இருக்கும் என்பதாக சொல்கிறார். எனவே அந்த நேரம் வரை நாம் சஹரை சாப்பிடுவதற்கு நமக்கு அனுமதி இருக்கின்றது. கண்ணியத்திற்குள்ளே சில நபர்கள் கேட்கின்றார்கள், பொதுவாக ஊர்ல தொழுகை சம்பந்தமான அப்ளிகேஷன்கள், மொபைல் அப்ளிகேஷன்கள் பலரும் யூஸ் பண்றோம். அதுல பார்த்தா சுபஹுடைய நேரம் 5:05க்கு, இப்போ உள்ள நேரத்தில் 5:07 என்பதாக போடப்பட்டிருக்கின்றது. அதே போன்று விளங்காத சில மக்களும் அந்த நேரத்திலே பாங்கு சொல்கின்றார்கள். ஆனால் நம்முடைய ஊரிலே அதற்கு முன்னதாக 4:55க்கே பாங்கு சொல்லப்படுகிறது என்பதாக கேட்கின்றார்கள். கண்ணியத்திற்குள்ளே இந்த அப்ளிகேஷன்களை பொறுத்தவரை அதிலே நாம் என்ன, உள்ளே சில செட்டிங்குகள் இருக்கின்றது. உள்ளே நாம் எதை செட் பண்ணுகின்றோமோ அதற்கு தோதுவாக அது நேரங்களை காட்டும். எனவே அதில் உள்ள ஒன்றை நாம் எடுத்துக்கொண்டு இதுதான் ஷரியத் என்பதாக நாம் சொல்லக்கூடாது. கண்ணியத்திற்குள்ளே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயம், நீங்கள் ஃபஜ்ர் உதயமாகும் வரை நீங்கள் உண்ணுங்கள், பருகுங்கள். ஆனால் இப்பொழுது நாம் யாரும் நேரடியாக ஃபஜ்ர் உதயமாகுவதை, சுபஹ் சாதிக்கு ஏற்படுவதை கண்ணால் யாரும் பார்ப்பதில்லை. எல்லாம் ஒரு கணக்கு ரீதியாக ஆகிவிட்டது. எனவே அந்த கணக்குகளிலே நம்முடைய மூத்த உலமாக்கள், தொன்று தொட்டு உள்ளவர்கள் இதை மற்ற தொழுகையுடைய மற்ற நேரங்களை எல்லாம் எப்படி துல்லியமாக கணித்திருக்கின்றார்களோ அன்று அவர்கள் கணித்ததைத்தான் இன்று கணினி மூலமாக இவர்கள் கணக்கிட்டு சொல்லுவதை பார்த்தால் மிகச்சரியாக இருக்கின்றது. எனவே சுபஹுடைய நேரத்திலே விஷயத்திலேயும் நம்முடைய உலமாக்கள் எதனை கணித்து சொன்னார்களோ அது நிச்சயமாக 100க்கு 100 சரியானது. எனவே இது போன்ற அப்ளிகேஷன்களிலே வரக்கூடிய விஷயங்களை பார்த்து நம்முடைய நோன்பை நாம் வீணாக ஆக்கிவிடக்கூடாது. அதே போன்று இன்னும் சிலர், அபூதாவூதிலே ஒரு ஹதீஸ் வருகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களில் ஒருவர் பாங்கு சப்தத்தை கேட்டால், இதா சமிஅ அஹதுகுமுன் நிதா வல் இனாவு அலா யதிஹி, ஒருவர் பாங்கு சப்தத்தை கேட்கின்றார், அவருடைய கையிலே பாத்திரம் இருக்கின்றது, ஃபலா யவஹு ஹத்தா யக்தி ஹாஜத்துஹு மின்ஹு, அவர் பாங்கு சப்தத்தை கேட்டாலும்
கையில் இருக்கக்கூடிய பாத்திரத்தை அவர் கீழே வைத்து விட வேண்டாம், தன்னுடைய தேவையை முடிக்கும் வரை. அதாவது பாங்கு சப்தம் கேட்டாலும் கையில் இருப்பதை குடித்து விட்டு சாப்பிட்டு விட்டு பின்பு அவர் கீழே வைத்துக் கொள்ளலாம் என்பதாக அபூதாவுதிலே ஒரு ஹதீஸ் வருகின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, பொதுவாக ஒரு விஷயத்தை விளங்க வேண்டும். ஒரு ஹதீஸை நாம் பார்த்தால் அந்த ஹதீஸை நம்முடைய முன்னோர்கள் எப்படி விளங்கினார்கள், சஹாபாக்களிலிருந்து தாபியீன்களிலிருந்து அதற்கு பின்னால் உள்ள உலமாக்கள் அந்த ஹதீஸ்களை எப்படி அணுகினார்கள் என்ற அந்த ஹதீஸுடைய விளக்கங்களையும் சேர்த்து பார்க்க வேண்டும். நாம ஒரு ஹதீஸை பார்த்துவிட்டு எனவே அது சம்பந்தமாக மக்களிடத்திலே தவறான கருத்துக்களை பரப்பி விடுகின்றார்கள். பாங்கு சொல்லி முடியும் வரை நாம் கையில் இருக்கக்கூடியதை சாப்பிட்டுக் கொண்டே இருக்கலாம் என்பதா? கண்ணியத்திற்குரிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள், குலு வஷ்ரபு ஹத்தா யுஅத்தின இப்னு உம்மி மக்தூம். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு உம்மி மக்தூம் அவர்கள் பாங்கு சொல்லும் வரை நீங்கள் சாப்பிட்டுக் கொண்டே இருங்கள். ஃபைன்னஹு லா யுஅத்தினு ஹத்தா யத்லுஅல் ஃபஜ்ரு, ஃபஜ்ரு உதயமாகும் வரை அவர் பாங்கு சொல்லுவதில்லை. எனவே நீங்கள் சாப்பிடுங்கள், குடியுங்கள், இப்னு உம்மி மக்தூமுடைய பாங்கு சத்தத்தை கேட்கும் வரை என்பதாக சொல்லி இருக்கக்கூடிய பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நீங்கள் கையிலே இருப்பதை உண்டு கொண்டே இருங்கள் பாங்கு சத்தத்தை கேட்டாலும் என்று எப்படி சொல்லி இருக்க முடியும்? எனவே கண்ணியத்திற்குள்ளே சங்கமிக்க உலமாக்கள் என்ன விளக்கம் சொல்கின்றார்கள், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே இரண்டு நபர்கள், ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இப்னு உம்மி மக்தூம் அவர்களும் சுபஹுடைய பாங்கை இருவரும் சொல்பவர்களாக இருந்தார்கள். முதல் பாங்கு ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பாங்குடைய சத்தத்தை நீங்கள் கேட்டாலும் நீங்கள் சாப்பிடுவதை உண்பதை நீங்கள் நிறுத்தி விடாதீர்கள் என்பதுதான் அதற்கு விளக்கம் என்பதாக உலமாக்கள் சொல்கிறார். அல்லது இன்னும் சில உலமாக்கள் இப்படி விளக்கம் சொல்லியிருக்கின்றார்கள். பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாங்கு சத்தத்தை கேட்டார் என்று சொன்னதிலிருந்து அது சுபஹுடைய பாங்காகத்தான் இருக்க வேண்டும் என்பது கட்டாயம் கிடையாது. மக்ரிபுடைய பாங்காக கூட அது இருக்கலாம். ஏனென்று சொன்னால் இதா சமிஅ அஹதுகுமுன் நிதா, பாங்கு சத்தத்தை கேட்டால் என்பதுதான் அதிலே ரிவாயத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. சுபஹுடைய பாங்கு என்பதாக சொல்லப்படுது. நான் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்கள் எல்லாம் நம்முடைய முன்னோர்கள் சொல்லிய விளக்கங்கள் கிதாபுகளில் இருந்து எடுத்து சொல்கின்றேன். எனவே கண்ணியத்திற்குள்ளே நோன்பை நாம் நோக்கிறோம் என்று சொன்னால் அதை பாதுகாக்க வேண்டும். இப்படியெல்லாம் சட்டங்களை சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியும் சொல்லியிருக்கின்றார்கள், அல் ஹலாலு பையினுன் வல் ஹராமு பையினுன் வ பைனஹுமா உமூருன் முஷ்தபிஹாத்துன். ஹலால் என்பதும் தெளிவானது, ஹராம் என்பதும் தெளிவானது. ஆனால் அவ்விரண்டுக்கு மத்தியிலே சில சந்தேகத்திற்கிடமான விஷயங்கள் இருக்கின்றன, நீங்கள் அவைகளை விட்டு விலகிக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லியிருக்கிறார். எனவே ஒரு விஷயம் தெளிவாக கண்கூடாக நாம் ஃபஜ்ர் உதயமாகுவதை பார்த்தோம் என்று சொன்னார், அதற்கு முன்னால் ஒருவர் நிறுத்திக் கொள்வதிலே அர்த்தம் இருக்கின்றது. நாம் கணக்கிட்டு பார்த்து விட்டு அந்த ஹதீஸை இந்த இடத்திலே செட் பண்ணி நாம ஒரு முடிவை எடுப்பது என்பது அது பொருத்தமான செயலாக இருக்காது. எனவே கண்ணியத்திற்குள்ளே நோன்புகளை நாம் பாதுகாக்க வேண்டும். அதே போன்று நோன்பினுடைய கடைசியில இஃப்தார் செய்கின்றோம். இஃப்தார் செய்வதிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்துகளை நாம் பேணி நடக்க வேண்டும். எப்படி தொழுகையிலே சலாம் கொடுப்பது அது தொழுகையுடைய ஒரு ருக்குனாக கடமையாக இருக்கின்றது. சலாம் கொடுத்தால்தான் தொழுகையிலிருந்து வெளியே வரும். அதே மாதிரி ஹஜ் உம்ராவுடைய காலத்திலே ஹஜ் உம்ராவிலே மொட்டை அடிப்பதை கொண்டு அந்த அமல்கள் பரிபூர்ணமாக ஆகின்றது. அதே போன்று உலமாக்கள் சொல்கின்றார்கள், இஃப்தார் செய்வதன் மூலமாகத்தான் நோன்பு பரிபூர்ணமாக ஆகின்றது. எப்படி சஹர் செய்வதன் மூலமாக நோன்புடைய தொடக்கம் ஏற்படுகின்றதோ அதே போன்று இஃப்தார் செய்வதன் மூலமாக நோம்பினுடைய முடிவு ஏற்படுகின்றது என்று சொன்னார். எனவே இஃப்தாரும் ஒரு இபாதத், இஃப்தாரும் ஒரு வணக்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இஃப்தார் செய்திருக்கின்றார்கள்? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ரிவாயத்தில் வந்திருக்கின்றது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரித்தம்பலங்களை கொண்டு நோன்பை திறப்பார்கள். எனவேதான் மெனக்கெட்டு இதற்காக பேரித்தம்பலங்கள் வரவழைக்கப்பட்டு அந்த நேரத்தில் அதிகமாக கொடுக்கப்படுகின்றது. எனவே கண்ணியத்திற்குள்ளே நமக்கு முன்னால் தண்ணீர் இருந்தாலும் முதலாவதாக நோன்பு துறப்பது பேரித்தம்பலத்தை கொண்டு இருக்க வேண்டும். அது இல்லாவிட்டால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்ணீரை கொண்டு நோன்பு துறந்தார்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நாம முதலிலே பேரித்தம்பலத்தை கொண்டு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி
பேரித்தம்பழத்தை சாப்பிட்டு விட்டு அல்லாஹும்ம லக்க சும்து வபிக ஆமன்து வ அலா ரிஸ்கிக அஃதர்து ஃபதகப்பல் மின்னி என்ற இந்த துஆவை ஓதுவதும் நமக்கு சுன்னத்தாக இருக்கின்றது. எனவே கண்ணியத்திற்குள்ளே இது போன்ற சுன்னத்தான விஷயங்கள் நாம் பேணி நடப்பதற்கு முயற்சி செய்கிறோம். அதே போன்று இந்த நோன்பு திறப்பதிலும் சிலர் அவசரப்பட்டு நோன்பை திறந்து விடுகின்றார். கண்ணியத்திற்குள்ளே சலாம் தொழுகையிலே எப்ப சொல்ல வேண்டும்? அத்தஹியாத்து ஓதி முடித்து அதற்கு பிறகுள்ள துஆக்கள் அனைத்தும் ஓதி முடித்தது பிறகு எப்படி சலாம் சொல்ல வேண்டுமோ அதே போன்றுதான் சூரியன் முழுவதுமாக மறைந்து விட்டது என்று உறுதியாக தெரிந்ததற்கு பிறகுதான் நாம் நோன்பு திறக்க வேண்டும். கண்ணியத்திற்கு நாம் யாரும் கண்கூடாக நோன்பு சூரியன் மறைவதை பார்த்து விட்டு நோன்பு திறப்பதில்லை. எல்லாம் ஒரு கணக்கு ரீதியாக நாம் செய்கின்றோம். எனவே கூகுள்ல பார்த்தேன், மற்ற அதுல பார்த்தேன், அந்த அப்ளிகேஷன்ல பார்த்தேன், இந்த டைம் தான் போட்டிருக்குது என்பதாக சொல்லி நாம நோன்பை திறப்பது இது நாம் நம்முடைய நோன்பை பால்படுத்தி விடுவதற்கு காரணமாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த ஹதீஸ் உண்மையானது. சொன்னார்கள், லா யஸாலுன் நாஸு பிகைரின் மா அஜ்ஜலு அல் ஃபித்ர. மக்கள் நோன்பு திறப்பதை விரைவுபடுத்திக் கொண்டிருக்கும் காலமெல்லாம் அவர்கள் நன்மையிலே இருந்து கொண்டே இருப்பார்கள் என்று சொன்னார்கள். ஆனால் இந்த விரைவுபடுத்துவதற்கு என்ன அர்த்தம்? கண்ணியத்திற்குள்ளே சஹாபாக்கள் எப்படி விளங்கினார்களோ அப்படித்தான் நாம் இதனை விளங்க வேண்டும். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஹஜ்ரத் அபூ அத்தியா ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் மஸ்ரூத் ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே சென்று சொல்கின்றார்கள், 2 சஹாபாக்கள் ஆயிஷா கிட்ட கேட்கிறாங்க, 2 சஹாபாக்கள், ஒருவர் நோன்பு துறப்பதையும் தொழுகையும் விரைவாக செய்து விடுகின்றார், இன்னொரு தோழர், இன்னொரு சஹாபி அவர் நோன்பு துறப்பதை மிக தாமதப்படுத்துகின்றார், தொழுகையும் மிக தாமதப்படுத்துகின்றார். இந்த 2லே யார் செய்வது மிக சரியானது என்பதாக நீங்கள் எங்களுக்கு விளக்கம் சொல்லுங்கள் என்பதாக கேட்கின்றார். அது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டார்கள். விரைவாக செய்யக்கூடிய அந்த நபர் யார் என்பதாக கேட்கும் பொழுது சொன்னார்கள், அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இப்படித்தான் செய்தார்கள். கண்ணியத்திற்குள்ளே இது போன்ற ஹதீசுகளுக்கெல்லாம் உலமாக்கள் என்ன விளக்கம் சொல்கின்றார்கள்? சூரியன் மறைவது உங்களுக்கு ஊர்ஜிதமாக ஆகிவிட்டார், நீங்கள் கண்கூடாக பார்க்கின்றீர்கள், அடிவானத்திலிருந்து சூரியனுடைய முழு விட்டமும் உள்ளே மறைந்து விட்டது என்று சொன்னால் இப்பொழுது நீங்கள் நோன்பு திறந்து விடுங்கள். இதற்கு மாற்றமாக கணக்கு ரீதியாக நாம ஒரு கணக்கை ஏற்படுத்திக் கொண்டு இந்த கணக்கை வைத்து அந்த கணக்கை ஏற்படுத்தியவர்கள் அவர்கள் என்னென்ன எந்த அடிப்படையிலே இந்த கணக்கை வகுத்தார்கள் என்பது நமக்கு தெரியாது. எனவே கண்ணியத்திற்குள்ளே நெட்டிலே வருவதையெல்லாம் இன்டர்நெட்டில் பார்ப்பதை எல்லாம் வைத்து நாம சுயமாக முடிவு செய்துவிடக் கூடாது. மேலும் உலமாக்கள் சொன்னார்கள், இந்த விரைவுபடுத்துவதற்கு சரியான விளக்கம் என்னவென்று சொன்னார், யூதர்கள் சூரியன் மறைந்ததற்கு பிறகு சுரையா என்ற நட்சத்திரம் மறையும் வரை அவர்கள் நோன்பு துறக்காமல் இருந்து கொண்டே இருப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களுக்கு மாற்றம் செய்வதற்காக சஹர் செய்வதிலும் நீங்கள் சஹர் செய்யுங்கள், யூதர்கள் சஹர் செய்வதில்லை என்று சொன்னதை போல நீங்கள் இந்த அஹ்லே கிதாபுகளுக்கு வேதக்காரர்களுக்கு மாற்றம் செய்வதற்காக வேண்டி நீங்கள் நோன்பு துறப்பதை விரைவுபடுத்துங்கள் என்று சொன்னார். இந்த விரைவுபடுத்துவதற்கு உண்மையான அர்த்தம் இதுதானே தவிர மற்றபடி நம்மவர்கள் நினைப்பதை போல நெட்ல ஒரு டைம் போட்டுட்டாங்க, எனவே அந்த டயத்துல நாம நோன்பு திறக்கணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரைவுபடுத்த சொன்னாங்க என்பதாக நாம ஒரு விளக்கம் சொல்வது கண்ணியத்திற்குள்ளே இது ஏற்புடையது கிடையாது. அதே போன்று இந்த நோன்பு காலங்களிலே இஃப்தார் பார்ட்டிகள் பரவலாக நடப்பதை பார்க்கிறோம். கண்ணியத்திற்குள்ளே இஃப்தார் என்பது ஒரு இபாதத். அந்த இபாதத்தையும் கூட அல்லாஹ்வும் ரசூலும் எப்படி செய்தார்களோ அப்படி நாம் செய்ய வேண்டும். சில இடங்களிலே ஒரு நல்ல நோக்கத்திற்காக வேண்டி மாற்றார்களை, அரசியல் தலைவர்களை அழைத்து இஃப்தார் விருந்து கொடுக்கப்படுகின்றது. இது ஒரு நல்ல விஷயம்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஅன்திர் அஷீரத்துக்கல் அக்ரபீன் என்ற திருவசனம் இறங்கிய நேரத்திலே தன்னுடைய குடும்பத்தார்களை 2 தடவை அவர்களை அழைத்து அவர்களுக்கு விருந்து ஏற்பாடு செய்து அவர்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைத்திருக்கின்றார்கள். எனவே இது போன்ற நேரங்களிலே ஒரு தருணமாக நாம் பயன்படுத்திக் கொள்வதில் தவறு எதுவும் கிடையாது. ஆனால் அதை எந்த நோக்கத்திற்காக செய்கின்றோம்?
கண்ணியத்திற்குள்ளே உண்மையில் நாம் நல்ல நியத்திலே செய்தோம். அவர்களுக்கு இஸ்லாத்தை அறிமுகப்படுத்த வேண்டும், இஸ்லாத்தின் மீது இருக்கக்கூடிய அவருடைய தவறான எண்ணங்களை அகற்ற வேண்டும், அவர்களும் இந்த இஸ்லாத்தை விளங்கி இந்த தீனின் பிரகாரம் வரக்கூடியவர்களாக ஆகிவிட வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திலே அது போன்ற இஃப்தார் பார்ட்டிகள் நடந்தது என்று சொன்னால் அதற்கு நிச்சயமாக நன்மை இருக்கின்றது. சிலரை பார்க்கின்றோம், தன்னுடைய இஃப்தார் இது போன்ற விருந்துகள் கலந்த பிறகு பத்திரிகையில் என்னுடைய பெயர் வந்திருக்கின்றது, அதை அவளே கட் பண்ணி போட்டோ எடுத்து வேற ஆளுக்கு அனுப்புறாங்க. பாருங்க, நாங்கள் செஞ்சோம். கண்ணியத்திற்குள்ளே எவ்வளவு கவலைப்பட வேண்டிய விஷயம். ஒரு இபாதத்தை எப்படியெல்லாம் வீணாக்குகிறார்கள் என்பதை யோசிக்க வேண்டும். எனவே நல்ல நோக்கத்திலே செய்யப்பட்டால் அதற்கு நிச்சயமாக நன்மை இருக்கின்றது. அதே போன்று இது போன்ற சந்தர்ப்பங்களிலே நாம் ஏழைகளை நாம் மறந்துவிடக்கூடாது. ஈதுல் ஃபித்ர் கொண்டாடுகிறோம். அல்லாஹு தஆலா அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சதகத்துல் ஃபித்ரை அதிலே நமக்கு வலியுறுத்தி சொன்னார். ஏனென்றால் ஏழைகளுடைய பங்கு இது போன்ற சந்தர்ப்பங்களிலே மறக்கடிக்கப்பட்டு விடக்கூடாது. உதுஹியா கொடுக்கின்றோம், அதில் கரியில் ஏழைகளுக்கு ஒரு பங்கு ஒதுக்கி கொடுக்க சொல்லப்பட்டிருக்கின்றது. அவர்களுடைய ஹக்குகளை நாம் மறந்துவிடக்கூடாது என்பதற்காக. இதே போன்று பல வணக்கங்களை கவனித்து பார்த்தால் ஷர்ரு தாமி தாமுல் வலிமதி இதுஆலஹல் அக்னியா ஒய்தரக்கல் ஃபுகரா. ஒருத்தர் விருந்தளிக்கின்றார், வலிமா விருந்தளிக்கின்றார், ஆனால் ஏழைகளை புறந்தள்ளி விட்டு வேண்டுமென்றே ஒதுக்கிவிட்டு அவர் செல்வந்தர்களை மட்டும் அழைத்தால் அது மிக மோசமான விருந்து என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டித்தார். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, ஏழைகளுடைய பங்குகளையும் இது போன்ற விருந்து உபசாரங்கள் நாம் கவனிப்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். மூன்றாவதாக இது ஒரு இபாதத். இஃப்தார் என்பது ஒரு இபாதத். அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்படுகிறது என்று சொன்னார்கள். எனவே அது போன்ற நேரங்களிலே துஆ செய்வது, தனிப்பட்ட முறையிலே துஆ செய்வது, அல்லாஹ்விடத்திலே நம்முடைய நோன்பை ஒப்புக்கொள்ளப்படுவதற்காக, அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதற்காக அல்லாஹ்விடத்திலே மனமுருகி துஆ செய்வது, திக்ர் செய்வது, தஸ்பீஹாத்துகள் செய்வது, ஸலவாத் ஓதுவது, இது போன்ற அமல்களை செய்து அது போன்ற நிகழ்ச்சிகளை நாம் நடத்தினால் அது உண்மையில் ஒரு பாராட்டுக்குரிய. ஆனால் அதே சமயம் இது போன்ற நிகழ்ச்சிகளை நடத்துவதற்காக ஊரெல்லாம் வசூல் செய்து யாருடைய வருமானம் ஹலால் யாருடைய வருமானம் ஹராம் என்பதை எல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காமல் எல்லோரிடத்திலும் காசு பணங்களை ஏதோ என்னுடைய இந்த ஏற்பாட்டிற்காக எங்கிருந்து வந்தாலும் சரி நான் செய்வதை செய்வேன் என்பதாக நினைத்து இது போன்ற தவறான காசுகளை எல்லாம் கொண்டு வந்து கொடுத்து நாம் நோன்பு திறப்பதற்கு ஏற்பாடு செய்தார். அல்லாஹ்விடத்திலே நாம் மிக கடினமாக பதில் சொல்ல வேண்டியிருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு துறக்க வைப்பதற்கு நன்மை சொல்லியிருக்கின்றார்கள். மன் ஃபத்தர ஸாயிமன் ஃபலஹு அஜ்ரு மிஸ்லிஹி. நோன்பு நோற்றவருக்கு என்ன நன்மை கிடைக்குமோ அதே போன்ற நன்மை நோன்பு துறக்க வைப்பவருக்கும் கிடைக்கும் என்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் அது ஹலாலான உணவுகளை கொண்டு ஆகியிருக்க வேண்டும். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, இது போன்ற ஒழுக்கங்களை பேணி நடப்பதற்கு அல்லாஹு தஆலா நமக்கு பாக்கியம் செய்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.